நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை, வாய்க்குள் செல்வது. வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளிவருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார் இயேசு. அறிவார்ந்த செயல்கள் நாளடைவில் நம் சமூகத்தில் சடங்குகளாக்கப்பட்டது போலவே யூத சமூகத்திலும் நிலவியது. அவர்கள் எவற்றை உண்ண வேண்டும், எவ்வுணவுகளை தவிர்க்க வேண்டும் என்றெல்லாம் சட்டங்கள் தீட்டி வைத்திருந்தனர். அவை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மலைப்பாக இருக்கும். எல்லாவற்றையும் சட்டத்திற்குள் இட்டு சமத்துவ வாழ்வை தொலைத்த அச்சமூகத்திற்கு இயேசுவின் மாற்றுப்பார்வை மருந்து போன்று கசந்தது. உணவு சுகாதார குறைபாடுடனோ கெட்டுப்போனதாகவோ இருந்தால் அது வயிற்றை பாதிக்கும், உள்ளத்தை பாதிக்காது. ஆனால் உள்ளத்திலிருந்து ஊற்றெடுக்கும் தீய எண்ணங்கள், பார்வைகள், செயல்பாடுகள், வார்த்தைகள் யாவும் சொல்பவரையும் ஏனையோரையும் வெகுவாக பாதிக்கும். உள்ளத்தை தூயதாக்காமல் உள்ளதெல்லாம் செய்தாலும் ஒரு பயனும் இல்லை. நல்ல மனிதரின் இதயமே இவ்வுலகில் கடவுளின் கோவில். இறைவா, என் உள்ளத்தை தூயதாய் காக்கவும், அதில் எழும் எண்ணத்தை தீபமாக்கவும், நற்செயலை நீர் விரும்பும் பலியாக்கவும் வரம் தாரும். அன்னை ஓர் அதிசயம். பொனாரியா அன்னை மரியா திருத்தலம், கலியாரி, இத்தாலி. தாய் மரியாள் அழைக்கின்றாள், மாண்ட நம்மையே வாழ்ந்து காட்டும் பக்தர்களாய் நாமும் மாறவே. இத்தாலி நாட்டிலுள்ள சர்தேனியா தீவு அந்நாட்டின் சிசிலி தீவுக்கு அடுத்தபடியாக மத்தியதரை கடலில் உள்ள இரண்டாவது பெரிய தீவு ஆகும். ஆங்கிலத்தில் இத்தீவு சர்தீனியா தீவு என்று அழைக்கப்படுகின்றது. இதன் பரப்பளவு 23,821 சதுர கிலோமீட்டர் ஆகும். இத்தீவின் 1849 கிலோமீட்டர் நீள கடற்கரை பெரும்பாலும் உயரமாக பாறையாக இருக்கின்றது. இத்தீவின் கடற்கரைகளில் சிறிய தீவுகளும் உள்ளன. சர்தேனியா தீவு நிலநடுக்க பாதிப்பு ஏற்படாத பகுதியாகும். இத்தீவின் பாறைகள் ஏறக்குறைய 50 கோடி ஆண்டுகள் பழமையுடையன. இத்தீவின் 13.6 விழுக்காட்டு பகுதி மலைகளாகும். 18.5 விழுக்காட்டு பகுதி சமவெளிகளாகும். 67.9 விழுக்காட்டு பகுதி குன்றுகளால் நிறைந்தது. இத்தீவில் 54 செயற்கை ஏரிகளும் நீர் தேக்கங்களும் உள்ளன. இவற்றிலிருந்து தண்ணீரும் மின்சாரமும் அத்தீவு மக்களுக்கு கிடைக்கின்றன. இத்தீவில் பல கனிமங்களும் கிடைக்கின்றன. ஐரோப்பாவில் பழங்காலத்திலிருந்தே மக்கள் குடியிருந்த நிலப்பகுதிகளில் ஒன்றாகவும் சர்தேனியா தீவு வரலாற்று ஏடுகளில் குறிக்கப்பட்டுள்ளது. சர்தேனியா தீவின் தலைநகர் கலியாரி என்ற நகரமாகும். அன்பு நேயர்களே, நாம் இன்று கேட்கவிருக்கும் பொனாரியா அன்னை மரியா திருத்தலம் இந்த கலியாரி நகரத்தில்தான் உள்ளது. பொனாரியா என்றால் நலமளிக்கும் சுத்தமான காற்று என்று பொருள். பொனாரியா அன்னை மரியா திருத்தலத்தின் வரலாறு 14ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது. ஸ்பெயினிலிருந்து இத்தாலி நோக்கி வந்து கொண்டிருந்த கப்பல் ஒன்று 1370ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி பெரும் புயலால் தாக்கப்பட்டது. அந்த கப்பலில் பயணம் செய்த பணியாளர்கள் மற்றும் பயணிகளின் உயிருக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டது.
அனைவரும் அச்சத்தால் நடுங்கிக் கொண்டு உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது கப்பல் மாலுமி அனைவரையும் காப்பாற்றும் நோக்கத்துடன் கப்பலில் இருந்த அனைத்து சரக்குகளையும் கடலில் எறியுமாறு கட்டளையிட்டார். உடனே பணியாளர் குழு அனைத்தையும் தூக்கி கடலில் வீசினர். ஆனால் எந்த பலனும் இல்லை. பின்னர் அக்கப்பலில் ஒரு பெரிய கூடை இருந்ததை பார்த்தனர். கடைசியாக அந்த கூடையையும் தூக்கி கடலில் வீசினர். அந்த கூடையை தண்ணீருக்குள் போட்டவுடன் புயல் ஓய்ந்தது. அந்த கப்பலை அந்த கூடையை நோக்கி செலுத்த அதை எடுக்க முயற்சித்தனர். ஆனால் முடியவில்லை. கடைசியாக கப்பல் வழக்கமான பாதையில் செல்லத் தொடங்கியது. எனினும் அந்த கூடை பொனேரியா குன்றின் அடிவாரத்தின் கடற்கரையை ஏப்ரல் 24ஆம் தேதியன்று தொட்டு நின்றது. அந்த கூடை கடற்கரையை அடைந்தபோது பலர் அங்கு இருந்தனர். அனைவரும் விரைந்து சென்று அதற்குள்ளே என்ன இருக்கின்றது என்பதை அறிவதற்கு ஆவலுடன் காத்திருந்தனர். அக்கூடையை திறப்பதற்கு முயற்சித்தனர். ஆனால் அந்த கடற்கரையில் அப்போது இருந்த யாராலும் இயலவில்லை. அக்கூடையை தூக்குவதற்கு முயற்சித்தனர். அதுவும் முடியவில்லை. அது மிகவும் பாரமாக இருந்தது. உடனடியாக அவ்விடத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு குழந்தை, மெர்சதேரியன் துறவற குருக்களில் ஒருவரை அழையுங்கள் என்று கத்தியது. அக்குருக்களும் உடனடியாக அவ்விடத்திற்கு விரைந்து வந்து மிக எளிதாக அக்கூடையை தூக்கி அதனை தங்களது ஆலயத்திற்கு எடுத்துச் சென்றனர். அனைத்து மக்களும் அவ்வாலயத்தில் இருந்தபோது அமைதியாக ஜெபித்துக் கொண்டே அக்குருக்கள் அக்கூடையை திறந்தனர். அதில் புனித கன்னிமரியா தனது கரங்களில் குழந்தை இயேசுவை தாங்கியபடியான ஒரு வியத்தகு அழகான திருவுருவம் இருந்தது. அவ்வன்னையின் வலது கரத்தில் எரியும் மெழுகுத்திரியும் இருந்தது. 1.56 மீட்டர் உயரமுடைய அவ்வுருவம் மரத்தால் செய்யப்பட்டது. கார்லோ கட்டாலன் என்ற அருள் பணியாளர் 1330ஆம் ஆண்டு வாக்கில் ஓர் ஆலயத்தை கட்டி அருள்பொழிவு செய்தபோது அவர் மெர்சி துறவு சபை குருக்களிடம், இந்த இடத்துக்கு ஒரு மாபெரும் பெண் வந்து குடியிருப்பார். அப்பெண்ணின் வருகைக்கு பின்னர் இப்பகுதியை தாக்கியுள்ள மலேரியா நோய் மறைந்துவிடும். அப்பெண்ணின் திருவுருவம் பொனேரியா கன்னிமரியா என அழைக்கப்படும் என்று இறைவாக்காகச் சொன்னார். ஆதலால் கடலில் மிதந்து வந்த அத்திருவுருவம் இவ்வாலயத்தில் வைக்கப்பட்ட போது அக்குருக்கள் அந்த இறைவாக்கை நினைவு கூர்ந்தனர். அருள்பணி கார்லோ சொன்னது போல அத்திருவுருவத்துக்கு பொனேரியா, அதாவது நலமளிக்கும் சுத்தமான காற்று அன்னை மரி என அக்குருக்கள் பெயரிட்டனர். இந்த புதுமையால் அன்னை மரியா பக்தி காற்று போல வேகமாக பரவியது. குறிப்பாக கப்பலோட்டிகள் இத்தாயை தங்களது பாதுகாவலராக போற்றினர். இத்தாயின் பக்தி எங்கும் பரவியது. பொனேரியா அன்னை மரியாவை சத்தேங்கியாவின் பாதுகாவலராக 1908ஆம் ஆண்டில் திருத்தந்தை 10ஆம் பயஸ் அறிவித்தார். இந்த அறிவிப்பின் 100ஆம் ஆண்டையொட்டி 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் பொனேரியா அன்னை மரியா திருத்தலம் சென்றார். அச்சமயம் அத்திருவுருவத்துக்கு ஒரு தங்க ரோஜாவையும் காணிக்கையாக அளித்தார். இவ்வன்னை பொனேரியா வந்ததன் 600ஆம் ஆண்டை முன்னிட்டு திருத்தந்தை 6ஆம் பவுல் 1970ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி அத்திருத்தலம் சென்றார். புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 1985ஆம் ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி அத்திருத்தலம் சென்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் அவர் திரு அவையின் இவ்வுலக தலைமை பதவியை ஏற்ற 2013ஆம் ஆண்டிலேயே செப்டம்பர் மாதம் பொனேரியா அன்னை மரியா திருத்தலம் சென்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கும் பொனேரியா அன்னை மரியா திருத்தலத்திற்கும் ஒரு தொடர்பு உள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அர்ஜென்டினாவில் பேராயராக பணியாற்றிய போனஸ் ஐரஸ் நகரத்திற்கு பொனாரியா அன்னை மரியாவின் பெயரே இடப்பட்டுள்ளது. போனஸ் ஐரஸ் நகரை உருவாக்கிய ஸ்பானியரான பெட்ரோ தே மெண்டோசா அவ்விடத்திற்கு தூய மூவொரு கடவுளின் நகர் என பெயரிட விரும்பினார். ஆனால் பொனாரியா அன்னை மரியா மீது பக்தி கொண்ட சர்தீனிய கப்பலோட்டிகள் இந்நகரை அவ்வன்னையின் பெயரால் அழைக்க வேண்டுமென விரும்பினர். இதனால் தூய மூவொரு கடவுளின் நகர் மற்றும் பொனாரியா அன்னை மரியா துறைமுகம் என அழைப்பதற்கு ஒத்துக்கொண்டனர். ஆயினும் இப்பெயர் நீளமாக இருப்பதால் போனஸ் ஐரஸ், அதாவது இத்தாலியத்தில் பொனாரியா, தமிழில் நலமளிக்கும் சுத்தமான காற்று என்ற பொருளில் அந்நகர் அழைக்கப்படுகின்றது. இத்தாலியின் கலியாரி நகரில் உள்ள பொனாரியா அன்னை மரியா திருவுருவம் போன்ற ஒரு திருவுருவம் 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1 தேதி அர்ஜென்டினாவின் போனஸ் ஐரஸுக்கு அனுப்பப்பட்டது. பொனேரியா குன்று கலேரி நகரின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. அரகோனா மன்னர் அல்போன்சா 1323ஆம் ஆண்டில் கலேரி நகரை கைப்பற்ற எண்ணி பொனேரியா குன்றில் பாளையம் அமைத்தார்.
இவ்விடம் சுத்தமான காற்று வீசும் இடமாக இருந்ததால் அவர்கள் அவ்விடத்தை தங்களது இஸ்பானிய மொழியில் போன் ஐரே என அழைத்தனர். மதில்களைக் கொண்ட அரண்மனையையும் ஒரு ஆலயத்தையும் கட்டினர். 1324 ஆண்டில் அந்நகரை கைப்பற்றினர். 1325 ஆண்டில் அரசர் இவ்வாலயத்தை மெர்சி துறவு சபையினருக்கு கொடையாக கொடுத்தார். பின்னர் அச்சபையினர் இங்கு ஒரு இல்லத்தை கட்டினர். புனித பீட்டர் நொலஸ்கோவால் ஸ்பெயினின் பார்சலோனாவில் ஆரம்பிக்கப்பட்ட இத்துறவு சபை மூர்ஸ் இனத்தவரிடமிருந்து கிறிஸ்தவ அடிமைகளை விடுதலை செய்யும் நோக்கத்தை கொண்டிருந்தது. பல அடிமைகள் விடுதலை அடைவதற்கு பொனேரியாவில் மறைப்பணி செய்த மெர்சி துறவு சபை குருக்கள் உதவினர். பொனேரியா அன்னை மரியாவுக்கு 1704 ஆண்டில் புதிய ஆலயம் கட்டத் தொடங்கினர். இது 1926 ஆண்டில் முடிக்கப்பட்டது. அதே ஆண்டில் திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் இதனை மைனர் பசிலிக்கா நிலைக்கு உயர்த்தினார். 2ஆம் உலகப் போரின் போது 1943 ஆண்டில் இப்பசிலிக்காவின் கலைவண்ண வேலைப்பாடுகள் சூறையாடப்பட்டு அனைத்தும் அழிந்தன. பின்னர் 1947 ஆண்டில் மீண்டும் சீரமைப்பு பணிகள் தொடங்கின. இப்பணிகள் 1988 ஆண்டு கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழாவன்று நிறைவடைந்தன. அன்னை மரியா திருவுருவம் பொனேரியா வந்ததன் 650ஆம் ஆண்டு 2020 சிறப்பிக்கப்பட்டது. அவ்வாண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கலேரி நகர் மக்களுக்கு வாழ்த்து கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். இத்தாலியின் பொனாரியா அன்னை மரியா, அதாவது நலமளிக்கும் சுத்தமான காற்று அன்னை மரியா விழா ஏப்ரல் 24ஆம் தேதி அன்று சிறப்பிக்கப்படுகின்றது. எத்திக்கும் தித்திக்கும் நல்முத்தாம் மறைநூலின் மாதாவே நீர் வாழ்கவே. எத்திக்கும் தித்திக்கும் நல்முத்தாம் மறைநூலின் மாதாவே நீர் வாழ்கவே. திருநூலின் தாயே, மாந்தரின் தாயே, தலைமுறைகள் தவறாது தாழ்பணிவோம். விண்ணகத்தாயே, பாசத்தின் தாயே, மண்ணகமே உன்னருளால் வீணானதே. உன் கைகளில் இயேசு தவழ உன்னிலவரை காணும் போது பசிதீரும் பிணி நீங்கும் உளம் மகிழும் அருள் நிறையும் உலகின்று உன் அன்பின் வடிவானதே. உலகின்று உன் அன்பின் வடிவானதே. அருள்மொழி வழியில் நாங்கள் வாழ்ந்திட எமக்காய் மன்றாடுவாய். அருள்மொழி வழியில் நாங்கள் வாழ்ந்திட எமக்காய் மன்றாடுவாய். உன் கைகளில் இயேசு தவழ உன்னிலவரை காணும் போது பசிதீரும் பிணி நீங்கும் உளம் மகிழும் அருள் நிறையும் உலகின்று உன் அன்பின் வடிவானதே. உலகின்று உன் அன்பின் வடிவானதே. சிலுவை அடியிலே பரிந்து பேசினாய். சிலுவை அடியிலே பரிந்து பேசினாய். இத்தாலியில் உள்ள பொனாரியா அன்னை மரியா திருத்தலம் குறித்து இன்றைய அன்னை ஓர் அதிசயம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். ஜூன் 19 வியாழக்கிழமை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது 43வது குருப்பட்ட நாளை சிறப்பிக்கும் இந்நாளில் அவருக்கு வாழ்த்துக்கள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன.
ராபர்ட் பிரான்சிஸ் பிரேவோஸ்ட் என்ற இயற்பெயர் கொண்ட திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கடந்த 1982 ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி அகஸ்தீன் துறவு சபையை சேர்ந்த அருள்பணியாளராக ரோமையிலுள்ள புனித மோனிகா கோவிலில் திருநிலைப்படுத்தப்பட்டார். அருட்தந்தை ராபர்ட் பிரான்சிஸ் பிரேவோஸ்ட் அவர்கள் அருள்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட போது அவருக்கு 27 வயது என்றும் அவர் ரோமையிலுள்ள புனித தாமஸ் அக்குவினாஸ் பாப்பிரை பல்கலைக்கழகத்தில் திரு அவை சட்டம் பயின்றார் என்றும் திருத்தந்தை குறித்து இன்றைய நாளில் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் திருப்பீட சமூக தொடர்பு துறையின் செய்திப்பிரிவு தலைவர் அந்திரேயா தொர்னெயல்லி. மேலும் 1981ஆம் ஆண்டில் தனது இறுதி அர்ப்பணத்தை புனித அகஸ்தின் சபையில் வழங்கினார் என்றும் 1985ஆம் ஆண்டில் அவர் பெருவிற்கு ஒரு மறைப்பணியாளராக அனுப்பப்பட்டு பியூரா பகுதியில் உள்ள சுலுகானாஸின் பணித்தளத்தில் பணியாற்றினார் என்றும் தனது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார் தொர்னெயல்லி. தொகையிசை என்பது தூய ஆவியால் வழிநடத்தப்படும் விசுவாசத்தின் உருவகம் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. புனிதம் நிறைந்த இசை வரலாற்றில் மிகவும் செல்வாக்குமிக்க இசையமைப்பாளர்களில் ஒருவரான ஜொவ்வானி பியர்லூயிஜி தா பெலஸ்திரீனாவின் 500வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் அவருக்கு அஞ்சலி செலுத்திய போது இவ்வாறு தெரிவித்தார் திருத்தந்தை. ஜூன் 18 புதன்கிழமை மாலை திருப்பீடத்தில் டொமினிகா பார்த்தலோய்ச்சி அமைப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வில் அதன் பங்கேற்பாளர்களிடம் உரையாற்றிய திருத்தந்தை பெலஸ்திரீனா இசையின் ஆன்மீக மற்றும் வழிபாட்டு முக்கியத்துவத்தை இறைவேண்டல் மற்றும் ஒன்றிப்பின் காலத்தால் அழியாத வெளிப்பாடு என்றும் விவரித்தார். தொகையிசை என்பது வெறும் இசை நுட்பம் மட்டுமல்ல, அது இறையியல் அர்த்தத்துடன் நிறைவுற்ற ஒரு வடிவம். அது புனித உரையை எடுத்து பொருத்தமான மெல்லிசையால் அதை அணிவிக்கிறது என்றும் இதனால் அது விசுவாசிகளின் புரிதலை சிறப்பாக அடைய முடியும் என்றும் குறிப்பிட்டார் திருத்தந்தை. இந்தியாவின் ஒடிசாவில் கடந்த ஓராண்டாக இந்து ஆதரவு பெற்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து வரும் நிலையில் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன எனவும் இந்த தாக்குதல்கள் மற்ற ஆண்டுகளை விட அதிகரித்துள்ளது எனவும் கிறிஸ்தவ தலைவர்கள் கூறியதாக யூகான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்து ஆதரவு கட்சி ஒடிசாவில் ஆட்சிக்கு வந்த பிறகு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக திட்டமிட்ட துன்புறுத்தல்கள் தொடங்கியதாகவும் குறிப்பாக பூர்வக்குடியினர் மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய தலித் மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் அதிகம் நடந்தேறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது அச்செய்தி நிறுவனம். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அருள்பணியாளர் சிங் அவர்கள் பாஜகவை ஆதரிக்கும் மற்றும் இந்தியாவை ஒரு இந்து தேசமாக மாற்ற பாடுபடும் இந்து குழுக்கள் கிறிஸ்தவர்கள் தங்கள் மத நம்பிக்கையை கைவிட்டு இந்துக்களாக மாற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி வருவதாகவும் எடுத்துக்காட்டியுள்ளார். சூடான் நாட்டின் வட டார்ஃபர் மாநிலத்தின் தலைநகர் எல்பாஷரில் உள்ள பிற திருச்சபையைச் சேர்ந்த 2 கோவில்களும் கத்தோலிக்க திரு அவையைச் சேர்ந்த ஒரு கோவிலும் அந்நாட்டின் RSF எனப்படும் தேசிய ராணுவ படையினரின் குண்டுவீச்சிற்கு உள்ளாக்கப்பட்டு தாக்கப்பட்டதாக ICN செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் என்றும் அவ்வாறு காயமடைந்தவர்களில் எல்பாஷரின் பங்கு தந்தை அருள்பணியாளர் லூக்கா அவர்கள் ஜூன் 12 வியாழனன்று உயிரிழந்ததாகவும் அச்செய்தி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக சூடான் அதன் உள்நாட்டு மோதல்களால் பேரழிவிற்கு உள்ளாகியுள்ளது என்றும் இதனால் 1,24,00,000 மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் மற்றும் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் தெற்கு சூடானுக்கு புலம்பெயர்ந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என்றும் ஐநா அறிக்கை தெரிவித்துள்ளது. சூடானில் 57 விழுக்காட்டினர் கடுமையான உணவு பாதுகாப்பின்மை எதிர்கொள்வதாகவும் இது தெற்கு சூடான், பாலஸ்தீனம், மாலி மற்றும் ஹைதியுடன் சேர்ந்து உலகின் முதல் 5 பசி மையங்களில் ஒன்றாக மாறியுள்ளது என்றும் அதன் அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. மனிதாபிமான பேரழிவை தடுக்க உலகளாவிய நிதியுதவியை அதிகரிக்கவும் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வரவும் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பும் உலக உணவு திட்டமும் அவசரமாக அழைப்பு விடுத்துள்ளன. ஜூன் 20ஆம் தேதி சிறப்பிக்கப்படவிருக்கும் உலக புலம்பெயர்ந்தோர் தினத்தை முன்னிட்டு இடம்பெயர்ந்த மற்றும் புலம்பெயர்ந்த சிறுவர்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது சேவ் தி சில்ட்ரன் எனப்படும் உலகளாவிய குழந்தைகள் நல அமைப்பு. ஐரோப்பிய ஒன்றியத்தின் எல்லைகளில் குறிப்பாக கிரீஸ், இத்தாலி, பின்லாந்து, ஸ்பெயின் மற்றும் போலந்து எல்லைகளில் சிறுவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் அங்குள்ள குழந்தைகளின் நிலையை ஆய்வு செய்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது அந்நிறுவனம். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். வணக்கம். இதுவரையில் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை
அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.